வீரமும் மேன்மையும் பொருந்திய சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட பாண்டிய மன்னன் செண்பக பாண்டியன் தன் அரசவையையும் தமிழ் திருச்சபையையும் இரு கண்களாக போற்றி ஆட்சி செய்து வந்தான். ஒரு மாலை வேளையிலே தன் மனைவியும் பாண்டிய பேரரசின் அரசியுமான பூங்குழலியுடன் தமிழ் புலமையை பற்றி உரையாடி கொண்டிருந்த போது, பூங்குழலி புலவர்களின் பேச்சிலே செவிசாய்த்து விட்டால் இரவா பகலா வானமா பூமியா ஒன்றும் தெரியாது. அடே அப்பா, புலமையின் திறமைக்கு ஒரு முடிவே கிடையாது. பூங்குழலி இன்று கூட புலவர்களின் சர்ச்சைக்கு ஒரு புதிய விஷயம் கிட்டியது. இங்கு வந்த பிறகு ஒரு புதிய விஷயம் கண்டது. ஒரு அதிசயத்தை கண்டேன். என்ன அதிசயம்? பூங்குழலி, இங்கு இருக்கும் மலர்களை விடவும் உனது கூந்தலின் நறுமணம் கண்டேன். இம்மனம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் உண்டா அல்லது செயற்கைதானா என்ற ஐயப்பாடு என்னுள் எழுந்துள்ளது. இயற்கையில் எப்படி இருக்க முடியும்? வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மலர்களை சூடிக்கொள்வதாலும் தான் இருக்க முடியும். இப்பொழுது நீ வாசனை திரவியங்களை சூடிக்கொண்டிருக்கிறாயா? இல்லை. இப்பொழுது நீ வாசனை பொருள் திரவியங்களை தலை பூசிக்கொண்டிருக்கின்றாயா? பிறகு எப்படி? இது சர்ச்சைக்குரிய விஷயம்தான். ஆனால் இதற்கு பதில் கூறும் சக்தி எனக்கு இல்லை. அதனால் தான் நான் இதை புலவர்களிடமே விட்டுவிடப் போகிறேன். எப்படி? வா, கூறுகின்றேன். நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நற்றமிழ் புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலேயே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பொற்காசுகள் நான் பார்த்ததே இல்லையே. அரசனின் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? உங்களுக்கு அதை பத்தி விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் நானே அதை வாங்கியிருக்க மாட்டேன். ஆமா, அது தெரிஞ்சா நீ ஏன் அவ்வளவு தூரத்துக்கு தண்டனை போட போற? ஐயோ, 1000 பொற்காசுகள் நல்முத்து பஞ்சனை மேல் நீ இருக்கும் மேலையிலே மைக்க தனியா இல்ல. நல்முத்து பஞ்சனை மேல் நாகமனம் நீ இருக்கும் மேலையிலே என் சொல்முத்து சொற்களால் எந்த குறை தீர்க்க சொன்னால் உன் வாய்முத்து சிந்திடுமோ வாழ்வைக்கும் அம்பிகையே. ஐயோ ஐயோ, 1000 பொற்காசுகள் நான் பார்த்ததே இல்லையே. 1000 பொற்காசுகள் இந்த நேரம் பார்த்து பாட்டு வருந்தையே. என்ன செய்வது ஒன்று புரியவில்லையே. 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பொற்காசுகள். ஐயா, அட போயா. யார் யாருங்க? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சிங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் ஊட்டி சுந்தர தமிழிலே பாட்டி சேர்த்து செந்தமிழ் கவிவாடும் புலவன் நான். சத்யா, நீ நம்ம ஜாதியா? தண்டா போடுறத நீனு கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்கிறதுன்னு வந்திருக்கியா? உங்களை பார்த்தால் வசதி படைத்த புலவர் மாதிரி தெரிகிறது. அப்படி என்றால் நீர் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறதப்பா. பாண்டியன் மன்னனின் சந்தேகத்தை தீர்க்கு பாடல் உனக்கு கிடைத்து விட்டால் பரிசு அத்தனை உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பரிசு மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் 1000 பொற்காசுகள் என் கையில். கவலைப்படாது, அது நான் தருகிறேன் உனக்கு. என்னது? நீ பாட்ட தெரியா? போயா. ஏதோ சொந்தமா பாட்டு எழுதுறது கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காங்க. ஏதோ வசன நிலையில எழுதுனால பழப்பு போடுது, அதையும் திருக்கான்னு பாக்குறியா? பரவாயில்லை. அப்ப திருக்கலாம் சொன்னியா? பாண்டிய மன்னனின் பரிசு வேண்டுமா உனக்கு? வேண்டும் வேண்டும். கிடைத்தால் எனக்கு 1000 பொற்காசுகள். என் புலமை மீது சந்தேகம் இருந்தால் என்னை பரிசித்து பாரு, உனக்கு திறமை இருந்தால். என்கிட்ட முத பாக்குறியா? நான் பார்க்கத்தான் இப்படி. என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. கேள்வியில்லை, நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? இல்ல 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 இல்ல, நீ கேட்காதே. எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். கேளு. நானே கேட்கிறேன். கேளு. பிரிக்க கூடாது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமை புலமையும், சேரக்கூடாதது
பெண்ணு சேரக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம். பார்க்கக்கூடாதது பசியும் பட்டினியும் பார்த்து ரசிப்பது. கலையும் அழகும் கலையில் சிறந்தது இயல் இசை நாடகம். நாணம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு விஜயன், அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா நீயே புலவன், நீயே புலவன், நீயே புலவன். நானல்ல புலவன், நீயே புலவன். பரிசை தாருங்கள். அரசர் என்ன பரிசு கொடுக்கிறாரோ அதை அப்படியே நான் உங்களிடத்தில் தந்து விடுகிறேன். நீங்கள் பார்த்து ஏதாவது எனக்கு கொடுங்கள். எனக்கு எந்த பரிசு வேண்டிய எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். இல்லை இல்லை, நீங்களே பார்த்து கொடுங்கள். எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். சென்று வருகிறேன். வென்றுவா. சொக்கா அமைச்சரே, எனது சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கிறார்களா? இதுவரை இல்லை மன்னா. 1000 பொற்காசுகள் என்று அறிவித்த பின்னரும் பரிசு பெற புலவர்கள் வந்தாரில்லை என்று மிகவும் வருந்துகின்றேன். எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விரும்பாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? பொண்ணுக்கும் பொருளுக்கும் என் புலமையை விற்கும் அளவிற்கு என் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு சரி, மன்னரின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது முத்தமிழ் தங்கத்தை சேர்ந்தது. அத்தனை பொறுப்புள்ளவர் அருகில் இருக்கும் பொழுது மன்னனின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டென்று பறையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடமும் விளக்கியிருக்கலாம் அல்லவா? வென்று விட்டீர் நக்கீரரே, எம்மை வென்று விட்டீர். மன்னா, உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெற்றி திருமகன் என்றும் உண்மையே பற்றி கொண்டிருக்கிறார். ஆமாம். பொன்னா வேந்தே, பார்வேந்தே, என்னை பார்வேந்தே, பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கம். வருக புலவரே, வருக. பரிசு யாரும் கொடுக்கலையே? இன்னும் இல்லை புலவரே. நின் புகழ் வாழ்வாங்கு வாழ்ந்து வையகம் துளைக்கட்டும். எனது மனதில் இருக்கும் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் பாடலை ஏற்றி வந்திருக்கின்றீர்களா? ஆம் ஆம், ஏற்றி வேண்டியேன், நானே ஏற்றி வேண்டியேன். எங்கே படியுங்கள் பார்ப்போம். குங்குதேர் வாழ்க்கை அஞ்சின் தும்பி, காமம் செப்பாது கண்டது முடியுமோ, பலியது கொலிய நட்பின் மயிலியரு, செரிய ஏறிய அறிவை கூந்தலின் நரிய புலவே நீ அறியும் பூவே. ஆஹா ஆஹா, அருமையான பாடல், அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். எனது சந்தேகம் தீர்ந்தது. அமைச்சரே, பொற்கிழை எடுத்து வரும். 1000 பொற்காசுகள் இதெல்லாம் அந்த பால்காரங்களுக்கு தீர்த்து இல்லையா? போன முதல்ல பால்காரங்களுக்கு தீர்த்து. மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன், பரிசு வாங்கிட்டு வரையா? என்ன அவசரம்? இப்படி வாரும். அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. என்னையா பிரச்சனை? மன்னருக்கே புரிந்து விட்டது. இதில் நீ என்ன பிரச்சனை? நீ என்ன விளக்கம் கேட்கிறேன்? உமது பாட்டில் பிழை இருக்கிறது. பிழை இருந்தால் என்ன? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளவு குறைத்துக் கொண்டு பரிசு தாருங்கள். தருமியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து மகிழும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் முருகப்பெருமானும் மகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருந்துபவனும் அடியேன் தான். ஓ, இந்த எல்லாமே நீர் தானோ? பாட்டு எழுதி பேர் வாங்குற புலவர்களும் இருக்கிறாங்க, ஆனா குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்குற புலவர்களும் இருக்காங்க. ஆனா அதில் நீர் எந்த வகையை சார்ந்தவர் என்று உமைக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். என்ன புலம்புகிறேன்? பொங்கு வாழ்க்கை அங்கேயும் நல்ல பாட்டு தானே இருக்கு. இதுல என்னையா விளக்கம் விளக்கம் என்று உயிரை வாங்கி கொண்டிருக்கிறீரே? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உம்மை நானும் எச்சரிக்கிறேன். இன்னொன்றும் நிச்சயம் ஐயா,
உமை போல் 2 புறவர்கள் இல்லை 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 இல்லை, நீர் ஒருத்தர் போதுமையா. இந்த உலகம் உருப்பிட்டுறேன், எனக்கு பரிசு வேணாம், நீ ஆள் விடுங்க, நான் வரேன். தர்மி அனுப்பியவர் யாரோ? பாவம், அம்பு வந்து இங்கு அழுது விட்டு போகிறது. அப்படியா விஷயம்? நல்ல வேலை. பிழையான பாட்டிற்கு பரிசளித்து தமிழ் மொழிக்கு பெரிய பங்கு தவறு இழைக்க இருந்தேன். தக்க சமயத்தில் தடுத்து காத்தீர். மிக்க நன்றி நக்கீரரே. வேணும் வேணும் எல்லாம் வேணும். புதுசாக பாட்டு எழுத நம்பி போய் நடுவில் மாட்டிக்கிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டேன். வேணும் வேணும் எல்லாம் வேணும். நான் புதுசாக பாட்டு எழுத நம்மளை ஆளப்பேன அந்த புலவனே போய பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சிச்சியா. கொஞ்சம் விட்டு இருந்தா அடியும் கிடைச்சிருக்கு. சபையில் நடந்தது கூறு. பேசுறது மட்டும் நல்லா இலக்கணமா பேசியா. அங்க எழுது மட்டும் கோட்டை விட்டுருங்க. உன் பாட்டில் குற்றம் இருக்குது என்று சொல்லிவிட்டார்கள் ஐயா. குற்றம் என்று சுட்டி விட்டார்களா? என்னுடன் வா. இச்சபையிலே எமது பாட்டிற்கு குற்றம் என்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்று ஏகவசனம் வேண்டாம். அவன் இடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு அதிகாரமோ? இது அரச சபை அன்று, இது தமிழ் திருச்சபை. சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தர்மி கொண்டு அந்த பாட்டிலே குற்றம் கண்டீரோ? ஆம், விளையாட பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். ஓ, கீரனா? தமிழ் சங்கத்தின் தலைமை புதல்வன் என்ற ஆணவத்திலே தான் எமது பாட்டிலே குற்றம் கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? புலவருக்கு பொய் முதற்கன பாட்டை ஏற்றியது யார்? யாம் ஏற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதன் காரணம்? அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது அனைத்தையும் யாம் அறிவோம். அது பற்றி ஒரு அறிவுரை தேவையில்லை எமக்கு. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதிய பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா? அதை யாம் குற்றம் கூறக்கூடாது. எனது பாட்டிலே குற்றம் கூறுகிறான? கூறி பாரும் பாரும் பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சைகள் தேவைதான், ஆனால் சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாரால முடியாது. பொறுத்திருந்து பாரும். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருள் சுவையிலா? சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கு. என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும். பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ? பயிலியது கைலிய நட்பின் வயலியர் செறிய கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவு அவளது எமது செய்யுள். உமது பாட்டின் கருத்து? தலைவன் தலைவியின் காதலின் மெய் மறந்து அவளது கூந்தலில் இருந்து வரும் நறுமணத்தை போது வண்டை நோக்கி பாடுவதாக அச்சையில் அமைத்துள்ளேன். அதன் உட்கருத்து? மகர்ந்த மலர்கள் அடித்த மகர்ந்த போடிகள் ஆரந்தோடு இருக்கும் தும்பி இனத்தை சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டு நீ கண்ட மலர்கள் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலர் உண்டோ என்று கேட்பதோடு அமைத்துள்ளேன். இப்பாட்டிலிருந்து எமது மன்னவருக்கு தாங்கள் கூறும் புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் உண்டு என்பது நமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் பெண்களின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர வெறும் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தல் மனம் கிடையாதோ? கற்பு கரைசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் அன்று இயற்கையில் மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். பாட்டியலை ஏற்ற போது நாக்கிலிருந்து உதவுகிறாள் பாரதி, அவளுக்கும் அதே கதிதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாடம் வழிபடும் ஈசனுக்கு இடப்புறம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படிதான். உண்மையாக, நிச்சயமாகவோ? நிச்சயமாக. உமது தமிழ் மீது ஆணையாகவோ? எனது தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, என்னை நன்றாக பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயினும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. திறப்பிலும் குற்றம் குற்றமே. அங்கும் புழுதிபட அருவாயில் நெய்பூசி பங்கும் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரனும் நக்கீரனோ என்கதை யார் என்று சொல்லத்தக்கவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், மரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வோம். நக்கீரா,
பெயரை மன்னித்து அவரை அழுத்தவ வேண்டும். தமிழ் புலமைக்கு தமிழ் சங்கத்திற்கு தலைமை புலவரை தமிழ் தங்க வேண்டும். தமிழ் புலவரே, பரம்பொருளே இப்பமன்னனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மகனா, எமது விளையாடுகளின் இதுவும் இப்பொழுது நப்பத்தாரால் பத்தாவாய்க்குள் வீண்டு கிடக்கிற தலைமை நலப்படங்கள் மூலமா ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, முக்கண் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே, அமிழ்தினிய தமிழ் மொழியின்பால் யாம் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படலாகாது என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். இச்சிறியனை மன்னியுங்கள் தவறு இருந்தால். நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறையென்றறிந்தும் நெற்றிக்கண்ணை சிறப்பிலும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நீ தமிழ் திறமைக்கு அவர் வாழ்த்து. வாழ்க நீ. மன்னா, தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே தரும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வரலாற்றையே வாழ்ந்து பார்த்திருக்கிறோம். திருவிளையாடல் நாடக குழுவினரின் அர்ப்பணிப்பிற்கும் உழைப்பிற்கும் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துடலாமா? இல்லை, ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்ததா என்னன்னு தெரியல. உங்கள் ரிவ்யூஸ் சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி.